பெருநாள் தொழில் அன்னைக்கு நம்ம தக்பீர் அதிகப்படியாக சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒன்று விடுபட்டுட்டா ஒன்றும் இல்லை, மனிதன் தான். மறதி ஏற்பட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி ஏற்பட்டு மகளிர் தொழுகையை ரெண்டாக தொழுகிறாங்க. இன்னைக்கு நான் சில இதுகளில் கேள்விப்படுறேன், ஒரு தக்பீர் விட்டுட்டா நம்ம தொழுகையே கூடாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு குழப்பம், வாக்குவாதம், பிரச்சனை, ஃபோன் பறக்குது, அவன்கிட்ட கேட்கறது இவன்கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி ஒரு தக்பீர் விட்டு போச்சு. நாங்கள் ஊர் தொழுகையெல்லாம் எப்படி கேட்ட போனாலும் அவங்களுக்கு எங்க ஊர்ல தொழுகும் பொழுது ஒரு தக்பீர் வருதுன்னு உடனே ஊர்க்காரங்க 3 பேர் போட்டு போட்டாங்க. என்னாச்சு இந்த பெருநாள் தொழுகை அப்படின்னு. அதனால சரீரத்தை சரியான தொழில் இது நம்ம சொல்லக்கூடிய அதிகப்படியான தக்பீர் ஒன்று விடுபடுறதுனால தொழுகைக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படுறது. அதே மாதிரி தான் தராவி தொழுகை. தராவி தொழுகையில ஆபீஸா ஓதுறாங்க. ஓதும்போது சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஒரு டவுட் ஏற்படுறோம், இந்த ஆயிரம் அது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நின்று அதுக்கு பிறகு எடுத்து ஓதுவாங்க. உடனே தப்பு விட்டாரு, கரெக்டாக தான் ஓதிப்பாரு. அந்த இடத்துல நின்று யோசனை பண்ணிட்டு மறுபடியும் மேல இருந்து ஓதி அப்படியே சரி செஞ்சுட்டு போவாரு. எப்ப நின்றாரோ அவர் தப்பு பண்ணிட்டாரு முடிவு பண்ணிடுது, தப்பு தப்பா ஓதுறாருன்னு முடிவு பண்ணிடுது. அவர் தப்பு தப்பா ஓதல, தப்பா ஓதிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டிட்டு அவர் நின்று யோசனை பண்ணி மறுபடியும் மேல இருந்து வந்து ஓதுறாரு. ஆனா எப்ப அவர் நின்றுட்டாரோ அப்ப அவர் தப்பு பண்ணிட்டாரு, தப்பா ஓதிட்டாரு. இது ஒரு புராணம் முழுமையாக ஓதுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இது! எந்த மதத்தினுடைய வேதத்திலையும் இது ஒரு சிறப்பு இல்லை. 6666 வசனங்களின் உள்ளத்தில் ஏற்றி ஒவ்வொரு நாளும் ஒப்புவிக்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்புவிக்கிறது. இதுல பாராட்டப்படக்கூடிய விஷயம், அவங்களுக்காக துவா செய்யக்கூடிய விஷயம் எவ்வளவோ இருக்கும் பொழுது எங்கடா நிச்சயப்படுறாரு, எங்கடா நிற்கிறாரு, குடிக்கிறவங்க கண்ணடத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு நினைவுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலமாக அரபு நாடுகளிலே ஒரு விதமான எழுச்சியை நாம் பார்க்கிறோம். மட்டுமின்றி அரபு நாடுகளிலே அநேக நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சிக்கும் மறு எழுச்சிக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு அறிகுறியாக இது தென்படுகிறது. நாடுகள் எல்லாம், அரபு நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு தலைமை ஏற்படுவதற்கு பலஸ்தீன் காரணமாக இருக்கும். அதை மையமாக கொண்டுதான் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் ஒன்றிணைவார்கள், அத்தனை அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள், அறிவுஜீவிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் பகுதிதான் உலகத்தினுடைய போக்கையே எதிர்காலத்திலே தீர்மானிக்கும் என்பதாகவும் அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த போரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த பெருநாள் உரையில போர் நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவெல்லாம் உங்களிடத்தில் தெரிவித்தோம். ஆனால் இந்த பெருநாள் அன்னைக்கு உண்மையிலேயே பலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது, பலஸ்தீன போராளிகளுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது, இஸ்ரேல் படைத்துவிட்டது, தோல்வியடைந்துவிட்டது. இப்படித்தான் ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் மென்மேலும் முழுமையாக அவர்கள் முழு விடுதலை பெறுவதற்கு வல்லரசான் விரும்பி செய்வானாக. அந்த வெற்றிக்கு நீங்கள் முடங்குங்கள். அல்லாஹு அக்பர். எகிப்துல ஏற்பட்ட ஒப்பந்தத்துல பலஸ்தீனர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 7-8 கோரிக்கைகள் வச்சாங்க. காசாவை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முற்றுகை நீக்கப்பட வேண்டும், மீண்டும் காசா பகுதி சர்வதேச நாடுகளுடைய கண்காணிப்பின் கீழ் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், மின்சார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காசாவுடைய மக்களுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும், கடல் எல்லைகள் 96 கடல் மைல்கள் அளவுக்கு நீர் பிடிக்கக்கூடிய உரிமை வேண்டும், நிதி வழங்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும், துறைமுகம், விமான நிலையம், நீதி நிர்வாகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காசா மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற இஸ்ரேலை பொறுத்தளவில் கசப்பான இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் பணிந்து விட்டது, இன்னும் சொல்ல போனால் பயந்து விட்டது, சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் தலைமுடிந்து விட்டது என்பதைத்தான் இதை காட்டுகிறது என்பதாக அனைத்து அறிவுஜீவிகளும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மட்டுமின்றி இஸ்ரேலுடைய ஆரம்ப பிரதமர், முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் சோசலிசத்தை கண்டு பயப்படவில்லை, நாங்கள் தேசியவாதத்தை கண்டு பயப்படவில்லை, நாங்கள் மன்னராட்சியை பார்த்து பயப்படவில்லை, நாங்கள் பயப்படுவதெல்லாம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துதான் என்பதாக அப்பவே சொன்னார். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறதே அது மீண்டும் முகமது இருந்து வருவதற்கு சமம் எங்களுக்கு என்பதாக இஸ்ரேலுடைய முதல் பிரதமர் சொன்னார். அதனுடைய பயத்திற்கு அந்த பயத்தை போன்று இப்பொழுதும் இந்த பயம் ஏற்பட்டுவிட்டு போராளிகளுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்கிற ஒரு நல்ல செய்தியை நாம் இந்த நல்ல வேலையை
முகமது அப்பாஸுடைய பத்தகு இயக்கமும் ஹமாஸ் இயக்கமும் 2 பிரிவுகளாக இருந்தது. அந்த 2 பிரிவுகளும் கைகோர்த்தது, ஒன்றிணைந்தது, ஒற்றுமையானது. இவர்கள் 2 பேரையும் ஒற்றுமைப்படுத்தியதில் பெரும் பங்களிப்பு வகிக்கிறது துருக்கியினுடைய முயற்சி மூலமாகத்தான் 2 இயக்கமும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பலமாக உருவானது. அப்படி ஏற்பட்டதற்கு பிறகும் கூட சவுதியை வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 இயக்கத்தையும் மறுபடியும் பிளவுபடுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தும் கூட அது அத்தனையும் தோல்வியில் முடிந்துவிட்டது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். என்னுடைய சமுதாயத்துல ஷிர்க் வந்துடுமோன்னு நான் பயப்படலை, என்னுடைய சமுதாயத்தினுடைய வறுமையை பார்த்து நான் பயப்படல, என் சமுதாயத்துக்கு வறுமை வந்துடுமோ ஷிர்க் வந்துடுமோன்னு பயப்படல, அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விடுமோ என்றுதான் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் இந்த நல்ல வேலையை நினைவு கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இல்லாத சமூகமே கிடையாது. சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சரி இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது என்பதாக யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் எடுத்துவிட்டால் கூட அதனுடைய உருவ அமைப்புகளில் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது. அந்த மாற்றங்களை எல்லாம் ஜீரணித்து பழகிவிட்டோம். முகத்தால் மாற்றம், நிறத்தால் மாற்றம், மொழியால் மாற்றம், மொழி வேறு மொழி வேறு நிறம் வேறு முகம், இவைகளாம் ஜீரணிக்கக்கூடிய விஷயமாக நாம் ஆகியிருக்கோம். அப்ப சிந்தனை மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? ஒருத்தருடைய சிந்தனை இன்னொருத்தருக்கு அதே மாதிரி இருக்கிறது எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி இதையெல்லாம் நம்ம ஜீரணிச்சுட்டோமோ அதே மாதிரி கருத்துக்கள் வேறு வேறு விதமாக இருப்பதை நாம் ஜீரணிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒருதாய் மக்கள் சகோதரர்களுக்கு மத்தியில அவர்களுக்கு மத்தியில கூட வேறுபாடு இருக்கிறது. முகத்தால், நிறத்தால், அளவால் மட்டுமின்றி அவர்களுடைய குணத்தால் ஒருதாய் மக்கள்னா இவைகளில் கூட வேறுபாடுகள். இப்ப சிந்தனையிலேயே வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அப்போ கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை எப்போ நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நட்பை குலைக்காததாக, உறவை முறிக்காததாக, அன்பை சிதைக்காததாக கருத்து வேறுபாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த அன்பை குலைக்காத, நட்பை முறிக்காத, உறவை சிதைக்காத அந்த கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்கிறது முன்மாதிரியாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருளை என்ன செய்யலாம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பங்கு வச்சு கொடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மால்ல சேர்க்கலாம். 2 பேருக்கு எதிர்ப்புறமான கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதே போல ஊழியர்கள், பைத்துல் மால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற விஷயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சமமா கொடுக்கணும் சம்பளம் அப்படின்னு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, திறமைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. போருடைய சமயத்துல, போருடைய விஷயத்துல அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, யாரு ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்க மேல நான் போர் கொடுப்பேன் அப்படின்னா. உமரகத்துல சொன்னாங்க, எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்களோ அப்போ அவங்க மேல போர் செய்யக்கூடாது, அவங்க முஸ்லிம்கள். ஜக்காத்து கொடுக்கலைன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை தான் எடுக்கல, அதுக்கான போர் செய்யறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு உமரகத்துல சொன்னாங்க. இப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்ட அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு அவர்களை கேட்கப்படுது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களை விட உங்களை உயர்வானவராக மக்கள் பேசுறாங்க. உமர் சொன்னாங்க, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சவுல் போட்டியில் இருந்தாங்கல்ல, அந்த ஒரு இரவனுடைய அமல் நான் ஆயுள் முழுவதும் செஞ்ச அமலுக்கும் என் குடும்பத்தினர்கள் செஞ்ச அமலுக்கும் ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயத்துல மக்கள் கேட்கிறாங்க, நீங்க உங்களுக்கு அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அவர்களை கலிஃபாவாக தேர்வு செஞ்சீங்கல, இதை பத்தி மக்கள் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, யாருன்னா உன்னிடத்துல யார் சிறந்தவரோ அவரைத்தான் எனக்கு முன்பாக நான் கலிஃபாவாக நியமிச்சுட்டு போறேன் அப்படின்னு வானத்தை பார்த்து கையை உயர்த்தி அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க. அப்ப இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தும் கூட அபூபக்கர் சித்தீக் அவரை பற்றி உமர் ரலியல்லாஹு அபிப்பிராயம், உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அபிப்பிராயம் அபூபக்கர் சித்தீக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு 2 பேருக்கு மத்தியில 100 மசாயில்கள்ல கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, யாராவது ஒருத்தன் ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ணிட்டானா அவன் கல்யாணம் முடிச்சாலும் நிக்காஹ் முடிச்சாலும் அடுத்தடுத்து செய்வது கூட விபச்சாரம் தான் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படி கிடையாது. எப்ப அவன் திருமணம் முடிச்சுட்டானோ அப்ப அடுத்தடுத்து செய்யக்கூடிய உறவுகள்லாம் ஹலாலானதா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இப்னு மஸ்ஊத் அவர்களே உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேட்கப்படுது சொன்னாங்க, இஸ்லாத்தை பாதுகாத்த கோட்டை உமர் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களை கேட்கப்படுது இப்னு மஸ்ஊத் அவர்களை பற்றி. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, மார்க்க அறிவினுடைய கனவாய் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இமாம்களுக்கு மத்தியில் 1000
ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பாடாக ஆனதில்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதுஹபை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் சுபூஹ் போறாங்க. அப்படி சுபூஹ் தொழுக போகும்போது அவங்க குடும்பத்தை ஓடல. நம்ம பள்ளி ஷாஃபி பள்ளி சுபூஹ்ல குடுத்து ஓரமா இல்லையா? சுபூஹ்ல குடுத்து ஓடுறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பள்ளியாசலுக்கு போறாங்க, சுபூஹ் தொழுகிறாங்க, குடுத்தே ஓடல, பிஸ்மில்லாஹ் சத்தமா ஓடல. ஆக அவரவர்கள் தங்களுடைய கருத்தில் இருந்து கொண்டாலும் கூட அந்த கருத்து காழ்ப்புணர்வாக மாறும் என்பது நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்பதாக சொல்றாங்க. ஆனால் வேற்றுமையில் வெற்றி கண்ட மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அரபு நாட்டை சேர்ந்த குறைஷிகள், அபிசீனியா நாட்டை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், ரோமானிய நாட்டை சேர்ந்த ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், பாரசீக நாட்டை சேர்ந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கைகோர்த்த ஒரு மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சில்லித்தனமான சாதாரண விஷயங்களுக்காக நம்முடைய உள்ளங்களுடைய ஒற்றுமை பாலங்களை இழந்துவிடக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரே ரப்பு, ஒரே வேதம், ஒரே நபி, ஒரே கிபிலா. இதை விட ஒற்றுமையாக இருப்பதற்கு வேறு என்ன பாலங்கள் வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நாளையிலே நினைவு கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு ஆயத்தை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயம் 46வது வசனத்தில் சொல்கிறான், வலா தனாஸு, உங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டுக் கொள்ளாதீர்கள், கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், கருத்து வேறுபாடுகளை கொள்கையாக கொண்டு தெரியாதீர்கள், நீங்கள் கோழையாகி விடுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் முற்றிக்கொண்டே செல்லுமையானால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள். உங்களுடைய பலம் குறைந்து கொண்டே போய்விடும். வஸ்வீரு, அந்த கருத்து வேறுபாடுகளுடைய சமயத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிக்க பழகுங்கள், பொறுமையாக இருங்கள். இன்னதாக மனசாவினே அல்லாஹ் பொறுமையாளர்களுடைய இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நல்ல வேளையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்ன இப்ராஹிம்